சூரா அல் காஃப் 9வது வசனம். அஸ்ஹாபுல் காஃப் என்ற குகையில் இருந்தோரை பற்றி, அந்த குகையில் இருந்தோரும் சாசனத்தை உடையோரும் நம்முடைய ஆச்சரியமான அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளவர்கள் என எண்ணுகிறீரோ? தஜ்ஜால் மற்றும் யஹ்ஜூஜ் மௌஜூஜ்களால் இறுதி காலத்தில் ஏற்படும் சோதனைகளுக்கு சமமாக அவர்கள் வாழ்ந்த ஊரிலும் கடும் சோதனைகள் ஏற்பட்டது. அப்போது உயர்ந்தோன் அல்லாவின் மீது உறுதியான ஈமான் கொண்ட சில இளைஞர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு உவமை இங்கு கூறப்பட்டுள்ளது. அந்த இளைஞர்கள் அவர்கள் மீது கொடுமைகள் நடத்திய இறையாண்மையற்ற ஊரை விட்டும் அவர்களது மத வாழ்க்கை முறையை விட்டும் வெளியேறினார்கள். மேலும் அவர்கள் தம்மை தற்காத்து கொள்ள அல்லாவினால் இறக்கி அருளப்பட்ட ரக்கீம் என்ற ஏட்டினை உறுதியாக பற்றி பிடித்தார்கள். அதுபோன்று நவீன காலத்தில் ஏற்படும் சோதனைகளிலிருந்து முஸ்லிம்கள் தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த இளைஞர்களை எடுத்துக்காட்டாக கொண்டு நமக்கு வழங்கப்பட்ட இக்குர்ஆனை பற்றி பிடிக்க வேண்டும். சூரா அன்-நஹல் 16வது அத்தியாயம் 89வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வேதமானது யாவற்றை மிக தெளிவாக விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று. எனவே தஜ்ஜால் மற்றும் யஹ்ஜூஜ் மௌஜூஜ் பற்றியும் இக்குர்ஆன் தெளிவாக விவரிக்கும். மேலும் நாம் இப்போது அவர்களின் காலத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.